ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரரே நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு ஒரு வாக்களிக்கிறார். என்ன வாக்களிக்கிறார்? அவர் வாக்குத்தத்தம் செய்தவர் மாறாதவர், ஆதலால் நம்மை பாதுகாப்பதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை அந்த வேத வசனத்தில் நாம் கவனிக்க முடியும். அவர்தான் நம்முடைய ஆண்டவர், அவர் மாறாதவர். நாம் மாறி போகிறோம், அதனால் அவர் நம்மை தண்டிக்கவில்லை. மூன்றாவது, அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி மீட்டதினால் அவர் நம்மை கைவிடவில்லை. நான்காவது, அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தபடினால் அவர் நம்மை மறந்து விடவில்லை. மறந்து விட்டிருந்தா நிர்மூலமாவை போயிருப்பார். தாவீது சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை தாவீது மிக அழகாக சொல்லுகிறார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. நாம் எப்பயும் நிர்மூலமாகி இருக்கணும், ஆனா ஆகல. ஏன்னா அவர் நம்ம மேல வச்ச கிருபை. நம்ம எப்பயோ தண்டிக்கப்பட்டிருக்கணும், தண்டிக்கப்படலை. காரணம் அவர் நம்ம மேல் வச்ச தயவு. நம்ம எப்பயும் அழிக்கப்பட்டு போயிருக்கணும், நாம் அழிக்கப்படலை. காரணம் அவர் நம்ம மேல் வச்ச இரக்கம். இந்த வேதத்தை நம்ம கவனமா வாசிச்சாதான் அந்த காரியங்கள் நமக்கு புரியும். இப்ப பாருங்க, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிவிட முடியாது. நாம் எதிலையாவது உள்ள தவறுவோம். சொல் தவறாத மனுஷன் இல்லை. சில நேரத்துல நம்ம ரோட்ல போயிட்டு இருப்போம். இப்ப அந்த பிரச்சனை நமக்கு இல்லை. இப்ப அந்த பிரச்சனைக்கு வேற பிரச்சனை இருக்கு. அந்த நாட்கள்ல நான் வாலிப பையன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா போஸ்டர்ஸ் பார்க்கவே முடியாது, அவ்வளவு கேவலமா இருக்கும். அந்த போஸ்டர்ஸ மைனான இடத்துல ஒட்டியிருப்பான். அத யாரெல்லாம் பார்க்கறாங்கன்னு கண்காணிக்க ஒரு கூட்டாங்க நிற்கும். இந்த போஸ்டர் எவ்வளவு பார்க்கறான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஸ்கூலுக்கு போவோம், அடுத்த நாள் நம்ம நண்பர்களை சந்திப்போம். அப்போ சொல்லுவாங்க, நீ நேற்று அந்த போஸ்டே பார்த்துனே போன. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு போஸ்டர்ஸ்லாம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் ஓடிடி, அந்த டிடி, இடிடி, ஓடிடி எல்லாத்துலேயும் வந்துருச்சு. அதனால அந்த பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம போஸ்டர் பார்க்க வேண்டாம். நம்ம வாலிப பிள்ளைகள் மக்கள் போடுற ட்ரெஸ்ஸே போஸ்டரோட மோசமா இருக்கு. ரோட்டில் நடந்து போகிற அந்த மக்கள் போடுற சில உடுப்புகள், ட்ரெஸ்ஸஸ், அது என்னமோ ஃபாரின்ல. நான் சில நேரத்தில் நான் யோசிச்சிருக்கேன், ஒருவேளை நான் இந்தியாவில் இருக்கேனா, நம்ம ஊரில் தான் இருக்கேனா, இல்லை ஃபாரின்ல இருக்கானான்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி கேவலமான உடைகளை, உடுப்புகளை உடுத்தி கொண்டு வருகிற ஜனங்களை நம்ம பார்க்க முடியும். அப்ப நம்ம ரோட்ல போறோம், ஏதாவது ஒண்ணு நம்ம கண்ணில் படுது, அது நம்ம தீட்டுப்படுத்து. நம்ம அந்த காரியம் நம்ம தீட்டுப்படுத்தும். சில நேரத்துல சபைக்குள்ள பாருங்களேன், சபைக்குள்ள அந்த ஆராதனை முடிஞ்சு செய்தி வேலையில பார்த்தீங்கன்னா இந்த வாலிபர் பிள்ளைங்க, இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் மேலே வந்துடும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வாலிப பிள்ளைங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, ஐயோ அவ்வளோ கேவலமாக இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டில் பணக்காரங்க, கோடீஸ்வரன் தான் அந்த 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 பிள்ளைகளுடைய அப்பாலாம். அந்த பிள்ளைங்க அவ்வளோ ரொம்ப
துணியெல்லாம் ரொம்ப நீளம் குறைவா, அகலம் குறைவா, அந்த மாதிரி போட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ற நமக்கு அருவருப்பா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க, அவங்க பிள்ளைகள் அப்படிதான் வரும். அது நமக்கு அருவருப்பா இருக்கும். இது நம்மை தீட்டுப்படுத்தலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்கள் உலகத்துல நமக்கு தூசி எப்படி இருக்கோ அந்த மாதிரி நிறைய அழுக்குகள் இருக்கு. அது நம்ம தீட்டுப்படுத்தலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்துல உட்காந்து நம்ம பரிசுத்தமாக்கி முடிவு வரைந்த நிலை நிற்போனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்ற மற்றபடி நாம முடிவு வரைந்து ஆண்டவர்களை நிலைநிறுத்தி கொண்டே நம்ம பாதுகாத்து கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இதான் உண்மை. அப்ப நாம நிர்மூலமாகாம இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. அவர் கிருபையை பாதுகாக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோபே. அதனாலதான் நான் என்ன பண்ணல, அழித்து விடவில்லை, நிர்மூலமாக்கவில்லை. யாக்கோபு நிலைத்திருக்கிறது காரணம் தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம நம்முடைய பரிசுத்தத்தை நிமித்தம் நிலைத்திருக்கிறோம் என்று அல்ல. நாம நம்முடைய தாழ்ந்த திறமைகள், நாம கொடுக்கிற தான தர்மங்கள், நம்முடைய ஆராதனை போய் நம்ம அட்டன் பண்ற விதம், இதனால இல்ல. அவர் கிருபை, அவர் தயவு, அவருடைய இரக்கம் நம்மை பாதுகாக்கிறது. நாம நம்முடைய சுய பலத்துல ஐயோ நான் பரிசுத்தமா வாழ்றேன், அதனாலதான் எனக்கு ஒரு தீங்கு இல்லை, இந்த பரிசுத்தம் ஒரு நிமிஷத்துல காணாம போயிடும். இந்த உலகம் அப்படி பரிசுத்தத்தை கெடுக்க எத்தனையோ வழிகள் இருக்கு. கையில இருக்க பாருங்க மொபைல், இது போதும் பரிசுத்தத்தை குலைக்க. டிவி போதும், லேப்டாப் போதும், எந்த கேஜெட்ஸ் எடுத்துட்டீங்கனாலும் அது நம்மை தீட்டுப்படுத்த போதுமானது. ஆனா கர்த்தர் கிருபை நம்ம தாங்கி வழி நடத்துகிறது, தாங்கி நடத்துது. ஆண்டவருடைய கிருபை நம்ம சூழ்ந்து கொண்டது. அதான் சொல்றேன், நான் மாறாதவர்ப்பா. உனக்காக கொடுத்த வாக்கு தத்தங்கள், உனக்காக கொடுத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அதெல்லாம் நான் மறந்துடல, நான் மாறல. அதனாலதான் நீ நிலைத்திருக்கிற. சில நேரத்துல நம்ம நினைப்போம், நம்ம தான் நிக்கிறோம், ஆண்டவர் நம்மளை கைவிட்டு போயிட்டாரு, நம்ம தான் பாதுகாப்பா இருக்கிறோம், ஆண்டவர் நம்ம கூட இல்லை, ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் பண்றாரோ அப்படின்னு சில புலம்புகிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்கூட பார்த்துருக்கேன். சில புலம்பும், இது பண்றதெல்லாம் பண்ணிடும். ஆனா அந்த பிள்ளைங்க பாருங்களேன், சின்ன பிள்ளைங்க திருட்டு வேலையெல்லாம் பார்த்துரும். நல்லா வச்சிருக்கிற பிஸ்கெட்டு அதுக்கு தான் வாங்கி வச்சிருப்பாங்க. சர்க்கரை, வெல்லம், சீனி எல்லாத்தையும் சாப்பிட்ரும். இதெல்லாம் கடற்கன்னு எடுத்து காலி பண்ணிடும். அம்மா வந்து கேட்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்ல பிள்ளைமா ஒண்ணுமே தெரியாம இருக்கும். நான் எடுக்கலையே, நான் பார்க்கலையே, நான் வைக்கலையே அப்படின்னும். ஆனா அந்த பிள்ளைய அடிச்சு கொன்றா போட்டுறாங்க அப்பா அம்மா இல்லையே. அவளுக்கு தெரியும், வாயெல்லாம் சக்கரை ஒட்டியிருக்கும், வாயெல்லாம் சீனி ஒட்டியிருக்கும், அப்படியே வாயெல்லாம் சீனி அப்படியே இப்படி அங்கங்கெல்லாம் இருக்கும். அந்த அந்த பிள்ளை சொல்லும், அம்மா கேட்பாங்க, சரி சாப்பிட்டியா? உடனே இது சொல்லும், ஐய நான் அந்த டப்பா பக்கமே போலமா, அந்த டப்பா பார்க்கல, நீங்க அந்த டப்பா அங்கே வச்சிருக்கீங்க, அது எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அதான் உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்ற பழமொழி. எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அவங்க அப்பா யாருக்கோ பயந்து வந்து ஒளிஞ்சிருக்காரு. அவர் எங்க ஒளிஞ்சிருக்காருன்னா, குதிர் என்று சொல்லுகிற நெல் கொட்டி வைக்கிற அந்த பெரிய அலமாரி மாதிரி இருக்கும், பீரோ மாதிரி இருக்கும், அதெல்லாம் அவர் ஒளிஞ்சிக்கிறேன்டா, யார் வந்தாலும் அப்பா இங்க இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். உள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டார். அவரை தேடி வர்றாங்க அவரை அடிக்கிறதுக்கு. அப்ப அந்த பையன் கேட்குறாங்க, சின்ன பையன் கேட்குறாங்க, போய் சொல்ல மாட்டான்ல, கேட்குறாங்க, அப்பா எங்க அப்பா? அப்பாவா? வரலையே, அந்த குதிரைக்குள்ள இல்லையே.
அவர் அதுல இல்லைன்னு சொல்லி சொன்னார். அவர் இல்லை. அப்புறம் அவனுக்கு போய் அந்த குதிரையில் எட்டி பார்த்தா உள்ள இருக்கிற ஆளை தூக்கி கும்முன்னு கும்பி கையை காலை உடச்சி. அது குழந்தை, அதுக்கு தெரியாது. ஆனா அதுகிட்ட நீங்க பொய் சொல்ல சொன்னா அதுக்கு அந்த பொய் சொல்லவும் தெரியாது, திருடவும் தெரியாது. திருநாளும் சொல்லிடும். அதுக்காக அந்த குழந்தைய அடிச்சு கொண்டுறாங்களா? இல்லையே. அப்ப ஆண்டவர் அவருடைய பிள்ளை நம்ம நிர்மூலமாகாம, நம்ம அழிந்து போகாம, நம்ம நிலைத்திருக்க பண்ண கர்த்தர் கிருபையை நம்ம மேல வச்சிருக்காங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்க திறமையில இல்ல, நீங்க உங்க தாளந்திரம் இல்ல, கர்த்தர் கிருபையில நீங்க நிலையில இருக்கிறீங்க. மறந்துடாதீங்க. அவர் கிருபையினாலதான் நீங்க வாழ்கிறீர்கள். அவர் கிருபையினாலதான் உங்களுக்கு சுவாசம். அவர் கிருபையினாலதான் உங்களுக்கு சுகம். அதனால இந்த காலை வேளையில அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம் மாறல, அதுல மாற்றம் இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற வரை அந்நாள் வரை அவர் காத்துக்கொள்வார். இயேசு ஜோமனார்ல, யோவான் 17ஆம் அதிகாரத்துல இயேசு ஜோமனார் தெரியுமா? நீர் எனக்கு தந்தவைகளில் ஒருவரையும் நான் இழந்து விடாதபடி அவளுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் பாருங்க, அவருக்கு தந்த சீசன்ல ஒருத்தரும் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் வேண்டுதல் செய்து அவர்களுக்காக பரிந்து பேசுவார்னா, உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசலையா? பேசுகிறா. அதனாலதான் நம்ம நிலை நிற்கிறோம். நம்ம நினைக்கலாம், நம்ம இதை பாவம் பண்ணோம், ஆனால் நம்ம ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் நமக்காக பரிந்து பேசி அவன் திருந்துவான்ப்பா, அவன் மனம் திருந்துடுவான்ப்பா, அவன் நன்மை உண்டாவா, அவன் பார்த்துக்கலாம்ப்பா, நீங்கள் அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்கண்ணா, அதுக்காக தானே ரத்த சிந்தனை அப்படின்னு நமக்காக பரிந்து பேசுவதுனா நாம் நிலைத்திருக்கிறோம். அதனால் அவர் ரத்தம் சிந்தினது மாத்திரமல்ல, மரித்தது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பியது மாத்திரமல்ல, இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசுகிறார். நாம் நிலைத்திருக்கிறோம். அதனால் உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார். அதனால என்ன சொல்ல வர்றேன்? பாவம் செய்யலான்னு சொல்ல வரேன்னா இல்லை, நாம் நம்மை காத்து கொள்வதற்கும் அவர் கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வருகிறேன். அவர் கிருபையை சார்ந்து கொண்டா நாம அவருக்குள் நிலைத்திருக்க முடியும், அவரும் நமக்குள் நிலைத்திருக்க முடியும். ஆமென்.